இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அண்ட் பாடகி சைந்தவி இவங்க 2 பேருடைய பாடல்களை ரசிக்காத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு 2 பேருடைய பாடல்களும் மனசை கவரக்கூடிய பாடல்களாக இருக்கும். ஏகப்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களை தன் வசப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜோடிக்கு அன்பி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இவங்க சமீப நாட்களில் டிவோர்ஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப நல்ல பேர். சைந்தவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பர்சன். அதே மாதிரி தான் ஜிவி பிரகாஷும். பட் ஏன் இவங்க இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தினால அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் அவங்க டிவோர்ஸ் கேட்டுட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனு சென்னையுடைய முதலாவது கூடுதல் குடும்பநல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜிவி பிரகாஷ் சைந்தவி 2 பேருமே நேரில் ஆஜராகி 2 பேருமே பிரியறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா வழக்கு விசாரணை ஒத்து வைக்கப்பட்டு 2 பேருமே ஒரே காரில் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு வரும்பொழுதுமே ஒன்றா தான் ஒரே காரில் தான் வந்திருக்காங்க. திரும்பி போகும்போதுமே 2 பேரும் ஒன்றா தான் கிளம்பி போயிருக்காங்க. இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே ஸோ இன்னும் ஒற்றுமையாக இருக்கீங்களா, அப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த டிவோர்ஸுங்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு ஒன்றாவே நீங்கள் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்ல, 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு பக்கம் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. சமீப காலமாக ஜெயம் ரவி, தனுஷ், ஏஆர் ரஹ்மான்னு திரை நட்சத்திரங்கள் நிறைய பேர் டிவோர்ஸ் விஷயம் பயங்கர பூதாகரமாக தான் பேசப்பட்டுச்சு. அவங்க எல்லாருமே கோர்ட்டில் ஆஜராகும் போது தனித்தனியாக தான் போயிட்டு இருந்தாங்க. பட் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேரும் ஒன்றாவே போயிருக்காங்கங்கிற விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். லைஃப்பில் இவங்க ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய முடிவை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.